அவர் இழுக்காம நீங்க வரல. இந்த ராஜ்யத்திற்குள்ள அவர் இழுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நானும் நிற்கிறேன், நீங்களும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நோ, நான் ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்ததுனால நோ, நான் சின்ன வயசுல இருந்தே பெந்தேகோஸ்தே சபையில நோ நோ நோ. பிதா என்னை இழுத்து கொண்டபடியினால்தான் இந்த பிதாவின் சமூகத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவன் தந்த ரட்சிப்புக்காக, தேவன் தந்த மகத்துவமான வாக்கியத்திற்காக நன்றி செலுத்த முடியும்? கர்த்தரை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைகள், கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு இயேசு சொல்றார், பிதா யாரை இழுத்துக் கொள்றார் அவர்கள் தான் என்னிடத்துல வர முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பேசும்போது ஒரு வார்த்தையை சபைக்கு எச்சரிக்கிறேன், ஒருவரை அற்பமா பார்க்காதீங்க. உங்க கூட இருந்து ஆராதிக்கிற ஒருவரை அற்பமா பார்த்துறாதீங்க. அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், அழகு இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு அப்பா சமூகத்துல அவங்க வந்தது பாஸ்டர் கூப்பிட்டதுனால அல்ல, இங்க இருக்கிற யார் கூப்பிட்டதுனாலும் அல்ல. பிதா இழுத்து கொண்டு வந்திருக்கிறார், பிதா இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இழுத்து கொண்டு வந்து தேவ சபைக்குள்ள ஒருத்தங்களை ஆட் பண்ணும் போது அவன் கூட இருந்து ஆராதிக்கிறவங்க அவங்களை அற்பமா பார்க்கிறோம்னா நம்ம யார் அற்பமா பார்க்கிறோம்? நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. ஹல்லேலூயா.